மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றும் ஒரு மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். டிவி HD தொலைக்காட்சி CMR வானொலி இணைந்து வழங்கும் இந்த மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை நீங்கள் பிரதி செவ்வாய் தோறும் இரவு 8 மணிலிருந்து 9:30 வரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் நீங்கள் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் ஃபேஸ்புக் பக்கத்தில் கூட இதை நேரடியாக இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கும். CMR தமிழ் HD வானொலியிலே நேரடியாக கேட்கக்கூடியதாக இருக்கும். கனடாவிலே புகழ்பூத்த பாடகர்கள், வளர்ந்து வரும் பாடகர்கள் என்று பலரை அழைத்து வந்து அவர்கள் பாடிய அற்புதமான பாடல்கள் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இன்று 3 வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே முதல் முறையாக கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் 3 கலைஞர்கள் சந்தோஷ் குகன், லிர்ஷியா விஜயகுமார் மற்றும் மிவிஷா சதீசீலன் ஆகியோர் என்னோடு இணைந்திருக்கிறார்கள். முதல்ல சந்தோஷோடு பேசிக்கொள்வோம். வணக்கம் சந்தோஷ். வணக்கம். எப்படி நலமாக இருக்கிறீர்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறீர்கள். சரி, இதுதான் உங்களுக்கு முதல் முறையாக இந்த டிவிஐ மியூசிக் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறீர்கள்? ஆமாம். சரி, இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக லிர்ஷியாவோடு பேசிக்கொள்வோம். வணக்கம் லிர்ஷியா, எப்படி இருக்கிறீங்க நீங்கள்? நன்றாக இருக்கிறீர்கள். சரி, இது உங்களுக்கு முதல் முறை தான் டிவிஐ தொலைக்காட்சியின் இந்த மியூசிக் நிகழ்ச்சி. அடுத்ததாக எங்களோடு மிவிஷா இணைந்திருக்கிறார். வணக்கம் மிவிஷா. வணக்கம் மிவிஷா, உங்களுக்கும் இது முதல் முறையா டிவிஐ தொலைக்காட்சியிலே? இதற்கு முன் வேறு பல மேடைகள் எல்லாம் பாடியிருக்கிறீர்கள், ஆனால் டிவிஐ தொலைக்காட்சியிலே முதல் முறையாக நீங்கள் பாட இருக்கிறீர்கள். அற்புதமான பாடல்களை எல்லாம் இவர்கள் பாட இருக்கிறார்கள். பொங்கல் வார சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி அமையவிருக்கிறது. நீங்களும் கூட அழைத்து இவர்களுக்கு உங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4162924059 என்ற தொலைபேசி இலக்கத்தில் அழைத்து நீங்கள் இவர்களுக்கு உங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஒரு பாடல் முடிவதற்கு 15 வினாடிகளுக்கு முன்பாக நீங்கள் உங்கள் தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் அவர்களோடு பேசிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இப்பொழுது நாங்கள் அதற்கு முன் எவ்வளவு காலமாக நீங்கள் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஸோ நான் 7 வருஷமாக மியூசிக் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். வெஸ்டர்ன், ஹிந்துஸ்தானி, கொஞ்சம் கர்நாடிக் தெரியும். கொஞ்சம் சரிகமா பதினெட்டு எல்லாம் தெரியும். சரி, வேறு ஏதாவது மேடைகளில் எல்லாம் பாடியிருக்கிறீர்களா? நிறைய மேடைகளிலே? நிறைய மேடைகளில் பாடியிருக்கேன். அப்பொழுது உங்களுக்கு கூச்சம் இருக்காது? கொஞ்சம் இருக்கிறது. சரி, இப்பொழுது லிர்ஷியாவோடு பேசிக்கொள்வோம். லிர்ஷியா, நீங்கள் எவ்வளவு காலமாக இந்த இசைத்துறையில் இருக்கிறீர்கள், அல்லது எவ்வளவு காலமாக பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள்? நான் 8 வருஷமா மியூசிக் படிச்சு கொண்டிருக்கிறேன். 8 வருஷமா? நீங்கள் சரிகமா எல்லாம் படிக்கிறீர்களா? சரி, எவ்வளவு காலமாக சங்கீதம் கற்றிருக்கிறீர்கள்? 8 வருஷமாக. சரி, அவ்வளவுதான். அடுத்ததாக மிவிஷா, நீங்கள் எவ்வளவு காலமாக? நான் ஒரு 6 வருஷமா மியூசிக்கும் கர்நாடிக் மியூசிக்கும் படிக்கிறேன். கர்நாடக, ஹிந்துஸ்தானி மியூசிக் எல்லாம் பாடியிருக்கிறீர்களா அல்லது கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? கர்நாடிக் மியூசிக் மட்டும்தான். சரி, இன்றைய நிகழ்ச்சியிலே எவ்வாறான பாடல்கள் எல்லாம் பாடப் போகிறீர்கள் நீங்கள்? கர்நாடக சங்கீதமான சம்பந்தமான பாடல்களா, அல்லது ஒரு துள்ளிசை பாடல்கள், மெல்லிசை பாடல்கள், இன்னும் மெலோடியஸ் சாங்ஸ், அல்லது மிக்ஸ் பண்ணி பாட போகிறீர்களா, அல்லது? ஆமாம், சரி. சரி, முதல்ல யார் பாடப் போகிறார்கள்? முதல்ல பாடுவது லிர்ஷியாவும் சந்தோஷம். சரி, இவர்கள் பாட இருக்கும் பாடல் என்னவென்று சொன்னால், பெரிய இடத்து பெண் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். TM சௌந்தரராஜன் மற்றும் P. சுசில் ஆகியோர் பாடிய ஒரு அருமையான பாடல். MS விஸ்வநாதனின் இசையிலே வெளிவந்த ஒரு அன்றைய காலத்து பாடல்களை இன்றைய இளைஞர்கள் எடுத்து பாடுவது எவ்வளவு பாராட்டுக்குரிய ஒரு விடயம். சரி, அந்த பாடலை நாங்கள் இப்பொழுது கேட்கலாம். இது நீங்கள் மீண்டும் கூறுகிறோம், டிவிஐ தொலைக்காட்சி HD தொலைக்காட்சியில் இப்பொழுது நேரடியாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதுபோன்று தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் ஃபேஸ்புக் பக்கத்தில் கூட நீங்கள் நேரடியாக இந்த நிகழ்ச்சியினை கண்டுகளிக்கக்கூடியதாக இருக்கும். CMR தமிழ் HD வானொலியிலே இப்பொழுது நேரடியாக நீங்கள் கேட்கக்கூடியதாகவும் இருக்கும். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கங்களை தருகிறோம். நீங்கள் அழைத்து இவரோடு பேசிக்கொள்ளலாம். 4162924059 என்ற தொலைபேசி இலக்கத்தில் அழைத்து நீங்கள் அவரோடு பேசிக்கொள்ளலாம். அவர்களுக்கு உங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம்.
அதே நிலா என்றும் உள்ளது ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா இன்று வந்ததும் அத்தை நிலா இன்று உள்ளது ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா அம்பிகாவதி கண்ட நிலா அமராவதியை தின்ற நிலா அம்பிகாவதி கண்ட நிலா அமராவதி தின்ற நிலா கம்பன் பாடிய வெள்ளி நிலா கவியில் ஆடிய பிள்ளை நிலா கவியில் ஆடிய பிள்ளை நிலா காதல் ரோமியோ கண்ட நிலா கண்ணி ஜூலியட் வென்ற நிலா காதல் ரோமியோ கண்ட நிலா கண்ணி ஜூலியட் வென்ற நிலா பாவி லைலா பாட்ட நிலா பாலைவனத்தின் வண்ண நிலா பாவை லைலா பார்த்த நிலா பாலைவனத்தின் வண்ண நிலா பாலைவனத்தின் வண்ண நிலா நாடுதோறும் வந்த நிலா நாகரீகம் பார்த்த நிலா நாடுதோறும் வந்த நிலா நாகரீகம் பார்த்த நிலா பார்த்து பார்த்து சலித்த நிலா பாதி தேய்ந்தது வெள்ளி நிலா பாதி தேய்ந்தது வெள்ளி நிலா இது நிலா இன்று வந்தது மத்திய நிலா என்றும் உள்ளது ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா ஆமாம், ஒரு அற்புதமான பாடலை மிக அழகாக பாடியிருக்கிறார்கள். பாராட்டுகள் இருவருக்கும். மிகவும் ஒரு பெரிய அடுத்த பெண் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் TM சௌந்தரராஜன், P சுசீலா பாடிய அந்த பாடலை அருமையாக பாடுகிறீர்கள். இணைப்பிலே இருக்கும் பொழுது நேர்களை நாங்கள் சந்தித்து கொள்ளலாம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம். பேசுங்க, யார் அழைப்பில் இருக்கிறீர்கள்? நாங்கள் பேசுவது கேட்கிறதா உங்களுக்கு? வணக்கம் கலைரவன். வணக்கம் டோன்மில் சந்திரன். டோன்மில் சந்திரன், எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறோம். நன்றாக இருக்கிறீர்கள். சரி, எங்கள் சிறுவர்கள் முதன்முறையாக இந்த டிவி தொலைக்காட்சியிலே மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். உண்மையிலேயே சந்தோஷம், நிருசியா. உண்மையிலேயே அவர்களை முதன்முறை என்று சொல்ல முடியாது. என்னன்னா அருமையாக பாடியிருக்கார்கள். ஆமாம், உண்மையிலே நல்ல பாடலோட ஆரம்பித்திருக்கிறார்கள். மகிழ்ச்சியா இருக்கிறோம். நன்றி. கலந்து கொண்டு அந்த வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவித்ததற்கு நன்றி. நீங்களும் கூட கலந்து கொண்டு இவ்வாறாக வளர்ந்து வரும் இந்த சிறுவர்களை, இந்த கலைஞர்களை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று அன்பாக நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். நீங்களும் அழைப்பதற்கு 4162924059 இப்பொழுது கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், பேசுறது கேட்கிறதா? கேக்குது. ஹலோ. ஆமாம், யார் பேசுறீங்க? நான் டிலிஷியா. டிலிஷியா. எஸ். யாராவது தெரிஞ்சவங்களா உங்களுக்கு?
யா எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும். ஓ, எவ்வளவு காசு கொடுத்தீர்கள்? காசு சரி, உங்களது வாழ்த்தினை சந்தோஷக்கும் எங்களது லிரிஷியாவும் இருக்கிறா. நீங்க லிரிஷியாக்கும் என்ன வாழ்த்து சொல்லுங்க. பட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் மீ விஷா டு. ஓகே, தேங்க்யூ so much. ஓகே, கலந்து கொண்டமைக்கு நன்றி. ஓகே, நன்றி. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? நான் பிராம்டன்ல இருந்து கண்ணா கதைக்கிறேன். கண்ணா, சரி கண்ணா, எங்கள் பிள்ளைகள் பாடிய பாடல்கள் எப்படி இருந்தது? உண்மையில சிஎம்ஆருக்கு முதல் தேங்க்ஸ் சொல்லணும். TVI, sorry. TVI. Yes. Yeah, the Sandoz and our Nirishya. Yes, yeah. It's a very, very good singer. பழைய பாட்டு எடுத்து பாடி இருக்கணும், அப்படியே ரியல் மாதிரி இருந்தது. சந்தோஷுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எவ்வளவு காலத்துக்கு முன்பு வெளிவந்த ஒரு பாடலை இவர்கள் எடுத்து பாடுவதெல்லாம் பாராட்டுக்குரிய விடயம். அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, பேசுங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? நான் பிரான்ஸ்ல இருந்து மகேந்திரன் பேசுறேன். பிரான்ஸ்ல இருந்து? வாவ், சந்தோஷம். உங்களுக்கு தெரிஞ்சு வரா? எனக்கு தெரிஞ்சு வரா. எவ்வாறு இவர்களது பாடல் இருந்தது? ஐயோ, மிகவும் அருமையாக இருந்தது. கேட்டு ரசித்தோம். மிக அருமையாக இருக்கிறது. இவர்கள் பழைய அந்த காலத்து பாடல்கள் இவ்வளவு சிறப்பாக பாடுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். அவ்வளவு நன்றாக இருந்தது. நீங்கள் ஃபேஸ்புக் ஊடாக நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அப்படித்தானே? நான் போன்ல தான் கேட்டுருக்கேன். இப்போ ஃபேஸ்புக்ல பார்க்கிறேன். பாருங்கள், தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் ஃபேஸ்புக் என்ற இணையதளத்திலே நீங்கள் சென்று, அந்த ஃபேஸ்புக் பக்கத்திலே சென்று நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக இப்பொழுது கண்டு கழிக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் வாழ்த்தினை கூட நீங்கள் அங்கே பதிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, நன்றி கலந்துணமைக்கு. சரி, அழைப்பில் எல்லோரும் காத்திருங்கள். ஒரு பாடல் முடிவதற்கு 15 வினாடிகளுக்கு முன்பு நீங்கள் அழைங்கள். இப்பொழுது நாங்கள் அடுத்த பாடலுக்கு செல்ல போகின்றோம். மிவிஷா வாங்க, வந்து அடுத்த பாடலை பாட போகின்றார். இந்த பாடல் முதல்வன் திரைப்படத்தில் இடம்பெற்றொரு பாடல். என்ன பாடல் என்று கண்டுபிடித்திருப்பீர்களோ தெரியவில்லை. அதற்கான தரவை நாங்கள் தரவில்லை. ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி ஐயர் பாடிய ஒரு பாடல். AR ரஹ்மானின் இசையிலே வெளிவந்த அற்புதமான பாடல். அடுத்த பாடலுக்கான ஒரு சிறு குழு நான் கொடுத்து விடலாமா? வேண்டாம், சரி வேண்டாம். நீங்கள் இந்த பாடலை பாடுங்கள், அதற்கு பிறகு நான் சந்தித்துக் கொள்கிறேன். நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி கூலி கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, உன் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே.
மல்லிகையே ஒரு மொழி சிரிச்சு பேசறியே அடிவும் போல செவப்பு இல்லை கணக்கா கூட கருப்பு இல்லை நீ தீண்டும் இடம் தித்திக்குமே இனி பாக்கி உடம்பு செய்ய வேண்டும் பாக்கியவே குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே உன் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே அணைச்சபடி உயிர் மூச்சு நிறுத்து கண்மணியே மழையடிக்கும் சிறு பேச்சு வெயில் அடிக்கும் ஒரு பார்வை உடம்பு மண்ணில் புதையிற வரைய உடன் வரக்கூடுமோ சிரித்தவளே என்ன குங்குமத்து கரைச்சவளே நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் உன் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் ஒரு அற்புதமான பாடல் முதல்வன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி ஐயர் இணைந்து பாடிய பாடல் ஏஆர் ரஹ்மானின் இசையிலே நன்றாக பாடியிருந்தீர்கள் இருவரும். அடுத்த நேரை சந்திக்கலாம் இப்பொழுது. வணக்கம் வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். நாங்கள் பேசுவது கேட்கிறதா? ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் மகேஷ் பேசுறேன். அவரோல இருந்து. சரி, எப்படி இருந்தது பாடல்? பாடல் நல்லா இருந்தது. அதே மாதிரி முதல்ல லிரிஷியாவும் சந்தோஷம் பாடின பழைய பாடல் உண்டு. அவர்கள் பிறக்க முதலே ஆண்டுகளுக்கு முதல் வந்த படத்தின் பாடல்கள் இவர்கள் அதை எடுத்து பாடுவது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். இவர்கள் மேலும் ஒரு நல்ல இடத்திற்கு செல்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. கலந்து கொண்டமைக்கு பதிலாக நீங்கள் பாடிய அந்த பழைய பாடலும் எவ்வளவு பிடித்திருக்கிறது, புதிய பாடலும் அவர்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? இது நான் சண்முகராஜா பேசுறேன். சண்முகராஜா, சரி. சண்முகராஜா, நீங்கள் உங்கள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஹலோ, ஆமாம், பேசுங்கள். கேட்கிறதா நாங்கள் பேசுவது? சண்முகராஜா பேசுறேன். நான் இது சந்தோஷுடைய கிராண்ட்பா. ஆமாப்பா. சரி, உங்கள் சந்தோஷம் எப்படி பாடினார்? நல்ல பாடினார், நல்ல சிறப்பாக இருந்தது. அவரோடு இணைந்து மிவிஷாவும் பேசியிருந்தார். சந்தோஷம். அவருடைய அந்த முதல் பாடல்
எனக்கெல்லாம் பிடிச்ச பாடல், அது பழைய காலத்து பாடல் தானே. சிறப்பாக இருந்தது, நல்ல அருமையாக பாடுறாரு. அவருக்கு நான் இங்கிலீஷில் விஷ் பண்ணலாமா? நிச்சயமாக. இதுலயே சொல்லவா? சொல்லுங்கள். நீங்க இப்பொழுது கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறீர்கள், எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள். அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஓகே. சந்தோஷ், you are really amazing, Santosh. I think you are really igniting the stage through the spark of your amazing singing. Keep up your passion and hard work. Beautiful voices, all singers. Mivisha, Lirushia too. They are beautiful voices, amazing singing. Good luck and best wishes on your music journey. Thank you. Thank you, TVI, for providing opportunity to these young rising stars and making them shining stars. Thank you so much. They are really shining on the stage. Thanks, okay. Thank you for the opportunity. Thanks. Thank you. Thank you. Thank you. சரி, இப்பொழுது அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம். யார் பேசுறீங்க? நான் தனம் கேட்கிறேன். என்ன பேர் சொன்னீர்கள்? தனம். தனமா? ஓ, சரி, தனம் கூறுங்கள். எனக்கு இந்த பாடல்கள் தெரியாது, ஆனால் நான் வாழ்த்துறதுக்கு வந்தால் எனக்கு உங்களுக்கு தெரியும், சோப்பாளர் தெரியும் எனக்கு. நான் உங்களை முறையில் சந்திச்சிருக்கேன். சந்தோஷ் அவருக்கு நல்ல என்னுடைய பாராட்டுகள். மற்ற பிள்ளைகள் பேர் அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். ஆனால் அதிசயம் வேண்டாம், இந்த பாடலை பாடினவையும் வயசான ஆக்கள், இந்த இது நடிச்சாக்களும் வயசான ஆக்கள், அந்த இளம் வாக்கள் பாடும்போது கேட்க நல்லா இருக்கிறது. நன்றாக இருக்கிறது. இருவருக்கும் வாழ்த்துக்கள். சரி, தேங்க்யூ. Thank you. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். 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 நான் இதேன். வணக்கம். சரி, கூறுங்கள். உங்கள் இருக்கிறது 3 பேர் நன்றாக பாடுகிறார்கள். எங்கட காலத்து பாடல் பாட கேட்க நன்றாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் அவைக்கு. நன்றி. மொத்தத்தில் உங்களுக்கும் எல்லாருக்கும் இனிய முற்கூட்டிய பொங்கல் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உரித்தாகட்டும். பொங்கல் வார சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ் டிவிஐ, தமிழ் HD வானொலி தொலைக்காட்சியிலும் சிஎம்ஆர் வானொலியிலும் நீங்கள் சிஎம்ஆர் வானொலி இணைந்து இந்த நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் HD வானொலியில் நேரடியாக கேட்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். இனிய இரவு வணக்கம். நான் கிறிஸ்தவத்தம் கேட்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நான் பாடல் நல்ல சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கிறேன். மற்றது நான் இந்த குறுக்கு அந்த பாடல்கள், அந்த பாடல் பக்கம் அது நல்லா இருந்தது. அதற்கும் சேர்த்து என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி 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 நன்றி. சரி, அழைப்பிலே காத்திருங்கள். அடுத்த பாடலை தொடர்ந்து நாங்கள் உங்களை சந்தித்துக் கொள்கிறோம். அடுத்த பாடல் மிவிஷாவும் லிர்ஷியாவும் இணைந்து பாடப் போகிறார்கள். ஆனந்த கும்மி திரைப்படத்திலே இடம்பெற்ற பாடல். SP சைலஜா, S ஜானகி பாடிய அந்த பாடலை பாடுவதற்காக இப்பொழுது லிர்ஷியாவும் வருகின்றார். மிவிஷா இருவரும் இணைந்து பாடப் போகிறார்கள்.
2 குயில்கள் அருமையாக அந்த பாடலை பாடியிருந்தார்கள். மிக அற்புதமான ஒரு பாடல். அருமையாக பாடின உங்கள் இருவருக்கும் பாராட்டுக்கள். நன்றி. நன்றி நன்றி. இப்பொழுது அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள். அழைப்பில் இருக்கிறீர்கள். நாங்கள் பேசுவது கேட்கிறதா? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? இது நிதிஷாவோட ஃப்ரெண்ட் விஷாலினி சாந்தகுமார் கதைக்கிறேன். நிஷாலினி விரிஷா பேசிக்கொள்ளுங்கள். ஹாய். ஹாய். யூ சிங் சோ வெல். எல்லோரும் நல்லா தான் பாடினேன். ஆனா நிதிஷா குறிப்பாக மிகவும் நல்லா தான் படிக்கிறா. கூட நல்லா இருக்கு. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் அழைக்கலாம். 4162924059 டிவிஐ HD தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அதுபோன்று தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் ஃபேஸ்புக் பகுதியில் கூட இப்பொழுது நேரடியாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். 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 யார் பேசுறீங்க? நான் கௌரி பேசுகிறேன். கௌரி, நன்றி கலந்து கொண்டு இவர்களை வாழ்த்த வந்ததற்கு. சரி, கூறுங்கள். உங்களுக்கு முதல் நன்றியை கூறிக்கொண்டு நன்றி நன்றி நன்றி. 3 சிறுவர்களும் மிகவும் நன்றாக பாடுகின்றார்கள். அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். அதிலும் லுரிஷியா மிகவும் நன்றாக பாடுகின்றார். அவாவே எனக்கு சிறு வயதிலிருந்தே தெரியும். அவன் நிறைய பாட்டுகள் நான் கேட்டிருக்கிறேன். இவ 3 பேரும் மேன்மேலும் பல மேடைகளில் பாட வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். நன்றி 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 நன்றி. நன்றி கலந்து கொண்டு உங்கள் அன்பான அந்த வார்த்தைகளை அவர்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நீங்களும் கலந்து கொண்டு அவர்களுக்கு உங்கள் அன்பு ஆதரவினை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இவர்கள் வளர்ந்து வரும் கலைஞர்கள் என்பதையும் மறந்து விடாதீர்கள். அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். டொன்மிஸ் சந்திரன் வணக்கம். அந்த கோயில்கள் கூவியது எப்படி இருந்தது? அருமை அருமை. உண்மையிலேயே இவர்கள் தான் பாடுகிறார்களா நடிக்கு இசைத்தன்மை தான் நான் கேட்கிறேன் சொல்லி ஒரு பிரமிக்க வைக்கின்றது. உண்மையிலேயே இப்படியான ஒரு பாடல்கள் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை எடுத்து வரும் டிவி சிஎம்ஆர் ஸ்தாபனத்திற்கு நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அதே சமயம் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற உங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து பாருங்கள் அனைவரும். மீண்டும் வருகின்றேன். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி கலந்து கொண்டு அவர்களுக்கு அந்த வாழ்த்தினை தெரிவித்தமைக்கு நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் தேவகுமார். வணக்கம். நலமா இருக்கிறேன் தேவகுமார். நீங்கள் எப்படி? நலமா இருக்கிறோம். 3 பேருமே சிறப்பா பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதிலையும் அந்த இப்ப பாடி முடித்த பாடல் சிறப்பா பாடிக்கொண்டிருந்த அருமையா இருந்துச்சு அந்த பாடல். அந்த மழலைக்குள்ள குரல்களால இனிமையான அந்த பாடல்களை தந்தாரு. வாழ்த்துக்கள் இருவருக்கு 3 நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். மென்மேலும் வளர மத வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். உங்களுக்கும் உரித்தாகட்டும். நன்றி. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். நான் மதி கதைக்கிறேன். மதி வணக்கம். முதலில் எங்களோட செல்லக்குட்டிகள் 3 வாழ்த்துக்கள். மிகவும் அழகாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் முன்னேறி நல்ல வளத்துடனும் நலத்துடனும் நிறைய இன்னும் மேடைகளில் பாட வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு பயிற்றுவித்த ஆசிரியருக்கு நன்றி கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அழைப்பிலே இருக்கும் நேர்கள் காத்திருங்கள். அடுத்தொரு தனிப்பாடல் இடம்பெறப்போகிறது. அந்த பாடலை தொடர்ந்து நாங்கள் உங்களை சந்தித்துக் கொள்கிறோம். இந்த பாடலை பாடுவதற்கு லிர்ஷியா என்ன பாடல் பாடப்போகிறீர்கள்? பால் போலவே. பால் போலவே. நாளை இந்த வேளை. உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக பி. சுசிலா பாடிய ஒரு அற்புதமான பாடல். MS விஸ்வநாதனின் இசையிலே வெளிவந்த பாடல். இதோ அந்த பாடல். பால் போலவே
அற்புதமான பாடல். பி சுசீலா உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக பாடிய அந்த பாடல். நன்றி. இப்பொழுது கலந்து கொள்ளும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? ஹலோ, வணக்கம். நான் மீண்டும் எனக்கு அழைப்பு கிடைத்திருக்கு. நான் மகேஷ் பேசுறேன். மீண்டும் மீண்டும் அழைத்துக் கொள்ளுங்கள், பிரச்சனையே இல்லை. எனக்கு லிரிஷியா இந்த குரலை கேட்டு எனக்கு கண்ணீரோட வந்தது. இந்த பிள்ளை நீண்ட ஆயுதம் பெற்று ஒரு பிளேபேக் சிங்கராக வருவோம் என்று என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இவரை பெற்ற தாய் தந்தையருக்கும் அந்த ஆண்டவன் நீண்ட ஆயுளை கொடுத்து இந்த பிள்ளையை மேலும் மேலும் முன்னேறுவதற்கு சகல வழிகளையும் பரிகரிக்க வேண்டும் என்று அந்த இறைவன் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. அந்த வாழ்த்துக்களை கூறியமைக்கு உண்மையாக அந்த குழந்தைகள் வாழ வேண்டும், நன்றாக வளர வேண்டும். நன்றி, நன்றி. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம் கலை ரூபன், இது பிரபா. பிரபா, வணக்கம். பிரபா பாலகிருஷ்ணன். வணக்கம், வணக்கம். 3 பேருமே எமர்ஜிங் ஸ்டார்ன்றதுக்கு சூப்பரா பாடிட்டு இருக்கணும். கேட்க சந்தோஷமா இருக்கு. ஸோ 3 பேருக்கும் வாழ்த்துக்கள். கீப் கோயிங். எல்லோருக்குமே அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நல்ல பாட்டுகள் பாடிட்டு இருக்கணும். நல்ல செலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ், பழசு எல்லா பாட்டுமே என்ன சொல்றது, அவையோட வயசை தாண்டி பாடிட்டு இருக்கணும் வந்து தெரியுது. லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹியர் மோர் சாங்ஸ். நன்றி பிரபா, கலந்து கொண்டு நீங்கள் நிறைய தடவைகள் நிறைய பாடகர்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறீர்கள், பாடகர்களுக்கு ஊக்கம் கொடுத்திருக்கிறீர்கள். நன்றி பிரபா. நன்றி, 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 நன்றி. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், நான் ரஞ்சினி என்று பேசுகிறேன். என்ன பேர் சொன்னீர்கள்? ரஞ்சினியா? ஆமாம். சரி ரஞ்சினி, நன்றி கலந்து கொண்டமைக்கு. அதுதான் 2 பிள்ளைகளும் 3 பேரும் சிறப்பாக பாடுகிறார்கள். அவர்கள் 3க்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அதே மாதிரி எல்லா பாடலும் இப்பொழுது படித்த அந்த பாடல் கூட சிறப்பாக இருந்தது. குறுக்கு சிரித்தவளை அந்த பாடல் கூட சிறப்பாக இருந்தது. எல்லாமே சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் மூவருக்கும். நன்றி, நன்றி கலந்து கொண்டமைக்கு. நன்றி. மீண்டும் அழைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. சரி, இப்பொழுது நாங்கள் அழைப்பிலே நேயர்கள் காத்திருங்கள். அடுத்த பாடலுக்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம். இதுவும் ஒரு தனி பாடல் தான். அடுத்த பாடலை பாட இருக்கிறார் மிவிஷா. ஜானி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் என் வானிலே என்னும் பாடல் ஜென்சி பாடிய பாடல். பாடகிகளிலே ஒரு தனித்துவமான குரலுக்குரியவர் பாடகி ஜென்சி. அந்த பாடலை இப்பொழுது மிவிஷா பாட போன்றார். Just listen. Wow.
ஜானி திரைப்படத்திற்காக ஜென்சி பாடிய ஒரு அற்புதமான பாடலை அழகாக பாடியிருந்தீர்கள் மிவிஷா. நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன் ரமேஷ், நீங்கள்? நான் நலமாக வைக்கின்றேன். மூவருக்கும் வாழ்த்துக்கள். குரல் மிகவும் இனிமை. நீங்களும் அருமையாக தொகுத்து வழங்குகிறீர்கள். உங்களுக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள். நன்றி. மற்றும் நாளை பொங்கலில் பொங்குவது போல் அவர்கள் வளர்ச்சியும் பொங்கி வழியட்டும் வாழ்த்துக்கள். மற்றும் அங்கே பாடல் கடைசியாக பாடின ஒரு வானிலா என் வானிலை ஒரு வெண்ணிலான்னு பாடினாங்க, ரொம்ப அழகா இருந்தது. அது நமக்கு பல வெண்ணிலா ஞாபகப்படுத்தி விட்டு போயிட்டாங்க, கஷ்டப்படுறாங்க. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ரமேஷ், கலந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் இணைந்து கலந்து கொள்ளுங்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். டொம்னே சந்திரன், உண்மையிலேயே இந்த பாடல் தெரிவுகளும் இந்த பாடலுக்குரிய குரல்களும் உண்மையிலேயே அவருக்கு தலை வழங்குகிறேன். அருமையான தெரிவுகள், அருமையான குரல் வளங்கள், அருமையான பாடல்களுக்கு இனிமையா இருக்கின்றது. இவர்களுக்கு பல வேலைகள் இவர்கள் காணவன் என்று வாழ்த்தி இப்போது விடைபெறுகிறேன். மீண்டும் பெறுகிறேன். நன்றி. மீண்டும் நன்றி நன்றி நன்றி. சரி, இப்பொழுது நாங்கள் ஒரு 2 நிமிடங்கள் ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்கிறோம். Active Green and Rose, it's fully certified tire and automobile service by professionals. வாகனம் திருத்துவதில் நீண்டகால அனுபவத்தை கொண்ட ரமேஷ் சரவணமுத்துவின் நிர்வாகத்தில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் கம்ப்ளீட் டயர் அண்ட் ஆட்டோ சென்டர் சகலவிதமான வாகனங்களின் நேர்த்தியான திருத்த வேலைகளை துரிதமாக செய்து தரவும். டியூன்-அப்ஸ், பிரேக்ஸ், மஃப்ளர், அலைன்மெண்ட், ஆயில் சேஞ்சர்ஸ், டயர் என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. With CIBC, send money at $0 transfer fee and get up to $120. Visit cibc.com/global transfer. CIBC Global Money Transfer. $0 transfer fee. Fast service. Safe and secure. Start transferring with CIBC today. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555. ரவி நடராஜா. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 905-456-8433. மீண்டும் இடைவேளைக்கு பிறகு சந்தித்துக் கொள்கிறோம். டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி சிஎம்ஆர் வானொலி இணைந்து வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியிலே இன்று 3 வளர்ந்து வரும் கலைஞர்கள் பல பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் கூட அழைத்து அவர்களுக்கு உங்களது வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4162924059. இவர்கள் வளர்ந்து வரும் கலைஞர்கள் பல பாடல்களை எல்லாம் பாட இருக்கிறார்கள். இன்னும் சிறந்து விளங்க வேண்டும் என்று உங்கள் வாழ்த்து அவர்களுக்கு நிச்சயமாக தேவை. இப்பொழுது சந்தோஷ் ஒரு தனிப்பாடலை பாட இருக்கிறார். என்ன பாடல் பாட போகிறீர்கள் சந்தோஷ்? என் காதலே. என் காதலே. உங்களுக்கு காதல் ஏதாவது இருக்கிறதா? காதல் இப்போ இல்லை. சரி, டூயட் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு அற்புதமான பாடல் ஏஆர் ரஹ்மானின் இசையிலே. சரி, அந்த பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம். நீங்கள் ஒரு பாடல் முடிவதற்கு 15 வினாடிகளுக்கு முன்பு அழைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நீங்கள் எங்களோடு பேசிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அழையுங்கள். அழைத்து இவர்களுக்கு உங்களது வாழ்த்தினை நிச்சயமாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். Love is torture, words can't just express. Love is gamble,
with tears of pain and life's disgrace. Love makes your life insane, where many stand to lose the game. Love has this crazy name, where brain and soul die out in shame. என் காதலே என் காதலே என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டி கேட்கிறாய்? ரெண்டு என்ன தர போகிறாய்? கிள்ளுவதை கிள்ளிவிட்டு ஏன் தள்ளி நின்று பார்க்கிறாய்? என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டி கேட்கிறாய்? காதலே நீ பூவெறிந்தால் எந்த மலையும் கொஞ்சம் குறையும். காதலே நீ கல்லெறிந்தால் எந்த கடலும் கொஞ்சம் கலங்கும். இனி மீழ்வதா இல்லை வீழ்வதா, உயிர் வாழ்வதா இல்லை போவதா, அமுதென்பதா விஷம் என்பதா இல்லை அமுத விஷம் என்பதா? என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டி கேட்கிறாய்?
தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரை கேட்கிறாய்? சிலுவைகள் சிறகுகள் ரெண்டு என்ன தரப்போகிறாய்? கிள்ளுவதை கிள்ளிவிட்டு ஆமாம், நோயல் ஜேம்ஸ் மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடல் டூயட் திரைப்படத்துக்காக சந்தோஷ். அந்த மாதிரி பாடினீங்க, உணர்வு பூர்வமாக இருந்தது. அந்த ஃபீல் எல்லாம் கொடுத்து பாடியிருந்தீர்கள். சரி, லிரிஷா, இவர் பாடிய பாடல் எப்படி இருந்தது? நன்றாக இருந்தது. நன்றி. சரி, நீங்களும் கூட அழைத்து இவர்களுக்கு உங்களது வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அழையுங்கள் 4162924059. டிவிஐஹெச் தொலைக்காட்சி சிஎம்ஆர் வானொலி இணைந்து ஒவ்வொரு வாரமும் இந்த மியூசிக் கனெக்ஷன் நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது நேரை சந்திக்கலாம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம், நாங்கள் பேசுவது கேட்கிறதா? வானொலி தொலைக்காட்சியில் ஒலி அளவை குறைத்து கொண்டு நீங்கள் பேசுங்கள், தொலைபேசியிலே பேசுங்கள். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் மீண்டும் பிரான்ஸ்ல இருந்து மகேந்திரன். மகேந்திரன், சந்தோஷின் பெரியப்பா. ஆமாம், சந்தோஷ் பேசுங்க. வணக்கம். வணக்கம் சந்தோஷ், மிகவும் சிறப்பா இருக்கு சந்தோஷ். பார்க்க மிகவும் அழகாக நன்றாக பாடுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப நன்றி. மற்றும் அந்த உங்களோட பாடும் அந்த இருவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. மென்மேலும் உங்கள் வளர்ச்சிக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். தொடரட்டும். நான் பேசுவதற்கு கேட்கிறதா? நன்றி 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 நன்றி. கலந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். 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 வணக்கம், யார் பேசுறீங்க? நான் குமரகுரு பேசுறேன். குமரகுரு. ஆமா, குமரகுரு, நன்றி கலந்து கொண்டமைக்கு. சரி, உங்கள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்ளுங்கள். எவ்வாறு இருந்த சந்தோஷம் பாடம்? மூவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக சந்தோஷ் குவன் அவர்கள், அவரை சின்ன வயசுல தெரியும். வணக்கம். அவரது சந்தோஷ் வணக்கம். அவரது வளர்ச்சியை பார்க்கின்ற போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மிகச் சிறுவனாக இருந்து படிப்படியாக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார். அவரது தாத்தா சண்முகராஜா அவர்களும் நாங்கள் எல்லோரும் நண்பர்கள். அவரது வளர்ச்சிக்கு அவரும் அவரது ஊக்கமளித்து வருகின்றார். எனவே தொடர்ந்தும் அவர் இந்த இசைத்துறையில் முன்னேறி சிறப்பாக கனடிய மண்ணில் சிறந்த ஒரு பாடகராக வர வேண்டும் என்று அவரை வாழ்த்துகின்றேன். நன்றி 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 நன்றி. கலந்து கொண்டமைக்கு மீண்டும் அழைத்துக் கொள்ளுங்கள். நன்றி நன்றி. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் 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 சிவலிங்கம். வணக்கம் சிவலிங்கம், எப்படி நலமா இருக்கிறீர்களா? நான் நலமா இருக்கிறேன். நலமாக இருக்கிறீர்கள். சரியே, புரியட்டும். நன்றி நன்றி. மூவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். வேற மூவரும் அழகாக பண்ணாங்க. அவங்க பாடலை ரசித்து விட்டுருக்கேன். மிக்க நன்றி. நன்றி நன்றி. கலந்து கொண்டமைக்கு நன்றி. சரி, இப்பொழுது நாங்கள் அடுத்த பாடலுக்கு செல்ல இருக்கிறோம். இந்த பாடலை சந்தோஷ் மற்றும் லிரிஷா, நீங்கள் ரெண்டு பேரும் இணைந்து அந்த பாடலை பாட இருக்கிறீர்கள். முத்து திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். நடனமாடிக்கொண்டு பாட போகிறீர்களா? இல்லை. தில்லானா தில்லானா என்றும் பாடல் மனோ மற்றும் சுஜாதா பாடிய அந்த பாடலை இப்பொழுது இருவரும் பாட இருக்கின்றார்கள்.
தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா ஓ மஜா காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா கண்ணு வச்சதும் நீ தானா அடி கண்ணி வச்சதும் நீ தானா கட்டில் போட்டு நாங்க கட்ட காமன் சொன்னானா தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா ஓ மஜா காட்டு மைனா உன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா கவனமில்லை நானோ அறியாத பேரை மக்கள் மனம் தானே எந்த வழுக்காத பாதை அடுத்தால் பாராமா தடுத்தால வேண்டாமா மூடிக்கொண்டு உன் மார்பே முகம் சாய்க்க வேண்டாமா மூடி போட்டு நம் சொந்தம் முடிவாக வேண்டாமா தடையேதும் இல்லாமல் தனித்தாழ வேண்டாமா தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா ஹோ மஞ்ச காட்டு மைனா உன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா கண்ணு வச்சதும் நீ தானா அடி கண்ணி வச்சதும் நீ தானா கட்டு போட்டு நீ கப்பம் கட்டு காமன் சொன்னானா திக்கு திக்கு நெஞ்சில் நதிர தோம் தித்தோம் தித்த தோம் தோம் திக்கு திக்கு நெஞ்சில் நதிர தோம் தித்தோம் தித்த தோம் தோம் சிவப்பனான்களிலே சில கோடி உண்டு கருப்பான என்னை கண்டு கண் வைத்ததென்ன கடல் வண்ணமானேன் வண்ணம் கரு வண்ணம் நானே கடல் வானம் காணும் போது உன்னை கண்டேன் நானே மண்ணோடு சேராமல் நடக்கின்ற உன்னாலே மருதாணி பூசாமல் சிவக்கின்றேன் உன்னாலே சுட்டு விழி கண்டாலே சுக்குதறி தன்னாலே சிக்கப்பட்டையில் போலே நொக்கப்பட்டேன் உன்னாலே கட்டுத்தறி காலை நானும் கட்டுப்பட்டே உன்னாலே தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா ஹோ மஞ்சா காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா கண்ணு வச்சதும் நீ தானா அடி கண்ணி வச்சதும் நீ தானா கட்டில் போட்டு நாங்க பங்கட்ட காம சொன்னானா தில்லானா நான் தித்திக்கின்ற
திக்கு திக்கு நெஞ்சு தில்லானா திலனா திலனா மஞ்சா காட்டு மைனா உன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சு தில்லானா திக்கு திக்கு நெஞ்சு தில்லானா திக்கு திக்கு நெஞ்சு தில்லானா அருமையான ஒரு பாடல். மனோ மற்றும் சுஜாதா முத்து திரைப்படத்திற்காக பாடிய பாடல். நேர்கள் ஒரு பாடல் முடிவதற்கு 30 வினாடிகளுக்கு முன்பு அழைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் பேசிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு டிலே இருக்கிறது. நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்ப்பதற்கும் இங்கே நேரடியாக ஒளிபரப்பாகி கொண்டிருப்பதற்கும் இடையிலே ஒரு டிலே இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஒரு 30 வினாடிகளுக்கு முன்பாக நீங்கள் தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தினால்தான் நீங்கள் இவர்களோடு பேசிக்கொள்ளுங்கள். வணக்கம் செல்லகுமார், எப்படி இருக்கிறீங்க? எல்லாமா உற்சாகமா கேட்டு கொண்டிருக்கிறீர்கள், பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சரி, எப்படி இவர்களது பாடல் இருந்தது? ஒளிபரப்பி கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. மற்ற 2 பேரும் நல்ல சிறப்பா பாடினோம். அந்த மாதிரி பாடல் தெரியுதால் நன்றி. கேட்டுக்கொண்டு நல்லா ரசிச்சு பாடுற மற்றவன் தான். சந்தோஷம். சிறப்பா வரணும்னா வாழ்த்துக்கிறேன் இருவரை. மற்றது கலைச்சந்திரனுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ரஜினி கதைக்கிறேன். ரஜினி. ரஜினியின் பாடலை கேட்டு ரஜினி வந்திருக்கிறார். நல்லா போகுது, நல்லா படிக்கணும். சந்தோஷ் நல்லா செய்யறார். 2 பொம்பளை பிள்ளைகள் நல்லா செய்யணும். லரிஷா மேவிஷா. நன்றி 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 கலந்து கொண்டமைக்கு. ஆமாம், நாங்கள் இப்பொழுது அடுத்த பாடலுக்கு செல்ல போன்றோம். நீங்கள் அழைத்து இவர்களுக்கு உங்களது வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இவர்கள் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் என்பதையும் மறந்து விடாதீர்கள். உங்கள் ஊக்கம் இவர்களை எங்கோ கொண்டு சென்றுவிடும். சிறந்த பாடகர்களாக எதிர்காலத்திலே இவர்களை நீங்கள் பல மேடைகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அழையுங்கள் 4162294059. இந்த அடுத்த பாடலை பாடுவதற்காக நாங்கள் இப்பொழுது மிவிஷாவை அழைக்கலாம். வாங்க மிவிஷா. ஒரு போட்டி பாட்டு, அப்படித்தானே சந்தோஷ்? ஆமாம். இதில் நீங்கள் யாரோடு நீங்கள் போட்டி போடுவீர்களா? அவங்களோட போட்டி போட போகிறீங்க. சரி, ஒரு அருமையான பாடல். தங்கமகன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடிய ஒரு அற்புதமான பாடல் இளையராஜாவின் இசையிலே. போட்டி பாட்டுன்னு சொல்லி பெருசா போஸ்டர்ல போட்டீங்களே, ஆளுங்கப்பா கதையாக்குது. எங்கப்பா ஆளு? லா 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 ஒரு பாவையாகுமா, பொன் மாலை ஒரு பாட்டு பாடுமா. இது பார்க்க பார்க்க புதுமை, இதை கேட்க கேட்க கொடுமை. அடையாதான் சொல்வது. பூமாலை ஒரு பாவையாகுமா,
ஆகுமா? போடும் வெட்டை கோழியே சேவ கூட போராட்டமா? கொண்டை சேவ கொத்தும் வேலையில் வெட்டை கோழி தாங்காட்டமா? சாமி கூட ஆடத்தான், சொத்தி போட்டி போடத்தான், அம்பா பாடி என்ன ஆச்சு, அம்பலத்தில் நின்னே போச்சு. காலை தூக்கி நீயும் ஆடலாம், கடவுள் என்று பேராகுமா? காக்கி கூட பாட்டு பாடலாம், குயிலின் கீதம் போலாம். என்னோடு நீ வந்து மோதாதே, என்னோடு நீ வந்து மோதாதே, உன் பப்பு இங்கேதான் வேகாதே. ஆடத்தில் பாடலில் வல்லவன் பாடு பூமாலை ஒரு பாவை ஆகுமா? பொன் மாலை ஒரு பாட்டு பாடுமா? இதை பார்க்க பார்க்க புதுமை, இசை கேட்க கேட்க கொடுமை, இதை யாதான் சொல்வது? பூமாலை ஒரு பாவையானது. எக்ஸலன்ட். அந்த மாதிரி இருந்துச்சு. இப்பொழுது நேர்களை சந்திக்கலாம். வணக்கம். அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் கலரூபன். வணக்கம் மிவிஷா, லெருஷியா அண்ட் சந்தோஷ். சந்தோஷ். ஆமாம், அனைவருக்கும் வணக்கம். அருமையான ஒரு நிகழ்ச்சி மாலை பொழுதில் கலரூபன் நீங்கள் சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறீங்க. நன்றிகள். நன்றி. அதே நேரம் அதை பிரசன்ட் பண்ற எங்கட பிள்ளைகள், எங்கட வளர்ந்து வர சந்ததியை நாங்கள் தான் வாழ்த்தி வரவேற்கணும். மிகவும் சிறப்பா இருக்கிறது. ஒவ்வொருத்தரையும் படிச்ச பாட்டுகள் எல்லாம் அந்த 80s 90s பாட்டுகள், ஜானி, யுகந்த மனிதர் எல்லாம் நாங்கள் அந்த காலத்துல சில தியேட்டர்ல பார்த்த படங்கள் மிகவும் அருமையா இருந்தது. நான் இதுல வார்த்தைகள் இல்லை, ஆனா இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கணும். இந்த பிள்ளைகள் அடுத்த மேடைகள்ல 2026 மேடைகள்ல நாங்கள் இந்த பிள்ளைகளை காணணும். லுருஷியா, மிவிஷா, சந்தோஷ் எல்லாரையும் காணணும் ஒவ்வொரு மேடைகள்லையும்.
அதை நான் விரும்புகிறேன். என்னுடைய அதற்கான வாழ்த்துக்கள். இந்த பிள்ளைகள் சிறப்போடையும் இருக்கணும், அதே நேரம் இந்த படிப்போடையும், கல்வியும் முக்கியம், அதே நேரம் அட் த சேம் டைம் இந்த இசைத்துறையிலேயும் சிறப்புரை அமையணும் என்று நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். தை பிறந்தா வழிபிறக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நல்ல சூழலும் நல்ல வாழ்க்கை இதுவும் அமையணும் என்று வாழ்த்துகிறேன். நல்ல உங்களுடைய திறமைகளை நீங்க வளர்த்துக் கொள்ளணும் இசைத்துறையில. நன்றிகள். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி 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 கலந்துரைமைக்கு. ஆமாம், உங்களது வாழ்த்துக்கள் தான் இவர்களை எங்கோ இதை உயரத்துக்கு உச்சத்திற்கு கொண்டு செல்லும். அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சரி, உங்கள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்ளுங்கள். மெதுஷா அண்ட் சந்தோஷ். ஆமாம், கூறுங்கள். நாங்கள் பேசுவது கேட்கிறதா? சந்தோஷ், பேசிக்கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம். எப்படி நலமாக இருக்கிறீர்களா? நல்லா பாடுனீங்க. நன்றி. நன்றி. நாங்க பேசுவது கேட்கிறதா? நல்லா பாடினேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. பேசுங்க. தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? நான் ரியானா பேசுறேன். எனக்கு சந்தோஷங்க பாட்டு நல்லா பிடிச்சிருந்தது. அதுக்கு தான் வாழ்த்துக்கள். பேசுங்க. வணக்கம். சந்தோஷ் பேசுகிறார் உங்களோட. வணக்கம். வணக்கம். நன்றி. வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வைக்கப்படுகிறார். அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் மீண்டும் சண்முகராஜா இணைந்திருக்கிறேன். சண்முகராஜா, வணக்கம். நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாகவே போய்கொண்டிருக்கிறது. அந்த காதலே காதலே என்று பாடிய என்னுடைய பேரன் சந்தோஷ் அவருடைய குரலிலே உணர்ச்சிகளையும் குலைத்து சிறப்பாக செய்திருந்தார். அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். மற்றது தில்லானா தில்லானா பாடல்களையும் சந்தோஷம் அவருடன் சேர்ந்து பாடிய லிருஷியாவும் மிக சிறப்பாக பாடியிருந்தார்கள். இப்பொழுது பாடிய அந்த பூமாலை ஒரு பாவை ஆகுமா என்றதிலேயும் சந்தோஷம் மிவிஷாவும் மிக சிறப்பாக ஒரு போட்டியாக சிறப்பாக பாடியிருந்தார்கள். மிக அருமையாக இருந்தது. இந்த 3 இளம் தாரைகளுடைய இசைப்பயணம் வெற்றி கொடி கட்ட எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்குகின்ற கலைரூபன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நன்றி. நன்றி உங்கள் அன்பான வார்த்தைகளுக்கு. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். நான் தவராஜா கதைக்கிறேன். தவராஜா, வணக்கம். எப்படி நலமாக இருக்கிறீர்களா? நாங்கள் நலம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம். நம் எண்ணம் போல் வாழ்வு மலர உங்களை போன்றொரு இனிமையான இசைவளங்கள் என்றும் உறுதுணையாக இருப்பதென்பது உண்மையும் கூட. உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களை மகிழ்விக்கும் நீங்கள் அனைவரும் என்றும் பெருமைக்குரியவர்கள். முத்தமிழ் இளம் இசைவாளர்கள் சேர்ந்து தந்த இன்றைய ஸ்பெஷல் இசை பொங்கல் எங்கள் மனங்களையும் இனிதாக்கி இதயங்களையும் இனிதையை பொங்க வைத்துள்ளது என்றால் மிகையாகாது. இச்சிறு வயதில் இந்தளவு சிறப்பான இசையை, அதுவும் தமிழர்களால் கொண்டாடப்படும் சிறப்புமிக்க நாள் தைப்பொங்கல் திருநாளையொட்டி வழங்கிய மூவருக்கும் தொடர்ந்தும் அவர்கள் தமிழையும் இசையையும் வாழங்க செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்நிகழ்வை தொகுத்து வழங்கிய கலைரூபன் அவர்களுக்கும் அதை எடுத்து வரும் டிவிஐ சிஎம்ஆருக்கும் நன்றி கூறி ஒட்டுமொத்த தமிழ் உறவுகளுக்கும் தைப்பொங்கல் வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. 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 அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். மீண்டும் அருமையான பாடல்ல தம்பிகள் துள்ளல் இசை பாடல்ல இருந்து எல்லா பாடல்களையும் பாடிக்கொண்டிருந்தார்கள். சிறப்பா இருந்தது. நாங்களும் அந்த ஒரு இசை மலையில நனைந்த மாதிரியே நனைந்து கொண்டிருந்தோம். பாடல்கள் எல்லாமே சிறப்பா இருந்துச்சு. நம் 4 பேருக்குமே வாழ்த்துக்கள். உங்களை அந்த கல்ரூபம் தொகுத்து வழங்கின உங்களுக்கும் அது பாடிக்கொண்டிருக்கிற 3 பேருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த இனிய ஒரு அந்த தைப்பொங்கல் நாளில் இந்த
இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களை எல்லாம் இசைமலையால் நினைய வைத்த மூவருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி. 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 இப்பொழுது நாங்கள் நிறைவு பாடலுக்கு செல்ல இருக்கிறோம். இந்த நிறைவு பாடல் நிறைவு பெற்ற பிறகு நாங்கள் அவர்கள் மூவரும் இணைந்து உங்களோடு பேசிக்கொள்வார்கள். இப்பொழுது அடுத்த நிறைவு பாடலை பாடுவதற்காக நாங்கள் லிர்ஷியாவை இழைக்கலாம். வாங்க லிர்ஷியா. லிர்ஷியா இங்கே வாங்க. சந்தோஷ் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் மீண்டும் அழைக்கிறோம். அடுத்த பாடல் சிநேகிதியே திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். சித்ரா மற்றும் சுஜாதா பாடிய அந்த பாடல்.
ஆஹா, ஒரு அருமையான பாடல். 2 பேரும் பாடியிருந்தீர்கள், 2 பேரும் சிநேகிதியே. சரி, இத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாங்கள் கலந்து கொள்ளும் நேயர்களை சந்திப்பதற்கு முன்பாக இந்த இன்றைய நிகழ்ச்சியிலே முதன்முறையாக நீங்கள் பங்கு பெற்றீர்கள். எவ்வாறு இருந்தது இந்த அனுபவம்? ஃபர்ஸ்ட் டைம். So how's the experience? It was a great experience. சரி, ஒரு அழைப்பில் இருக்கிறார், பேசிக்கொள்வோம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் கிருத்திகா பேசுறேன். கிருத்திகா. வணக்கம் டீச்சர். வணக்கம். சந்தோஷ் லிருஷியா மிவிஷாவோட மியூசிக் டீச்சர் நானு. அப்படியா? பார்த்தீர்களா எவ்வளவு பெருமையாக இருக்கிறது என்று உங்களுக்கு? ரொம்ப பெருமையா இருக்கு குழந்தைங்க பாடுறது பாக்குறதுக்கு. 3 பேரும் அருமையா பாடினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு. அழகா தொகுத்து வழங்குறீங்க, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கின திரு விஜய் தமிழ்பிரியன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. டிவி தொலைக்காட்சிக்கு நன்றி. லிருஷியாவோட அம்மா ஷர்மிளா, சந்தோஷோட அம்மா யாழினி, மிவிஷாவோட அம்மா மாதுலாவுக்கு ரொம்ப பெரிய நன்றி. என்னை நம்பி அவங்க குழந்தைங்கள படிச்சதுக்கு. ஒரே ஒரு வேண்டுகோள் எனக்கு. 2017 இப்போ நான் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியா? எங்கேத்து குழந்தைங்களுக்கு இன்னும் ஆதரவு கொடுக்கணும். எல்லாரும் அவங்களோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். எல்லாருனாலையும் இங்க இருந்து ஜி சரிகமாவுக்கும் சூப்பர் சிங்கருக்கும் போக முடியாத நிலைமை இருக்கலாம். அப்போ இங்கேத்து குழந்தைங்களுக்கு நம்ம தான் மேடை அமைச்சு கொடுக்கணும். அதை நல்லா பண்ணிட்டு இருக்கிற திரு விஜய் அவர்களுக்கு நன்றி. இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கணும், நிறைய மேடைகள் கிடைக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. நன்றி நன்றி. உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி. நன்றி. நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது வீணாக போகவில்லை என்பது நீங்கள் என்றே புரிந்து கொண்டிருப்பீர்கள். சரி, இப்பொழுது நாங்கள் மூவருக்கும் ஒரு அன்பு பரிசு வைத்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்ததற்காக மூவருக்கும் ஒரு ஞாபக பரிசாக நாங்கள் இதை உங்களுக்கு வழங்குகிறோம். சந்தோஷ், இது உங்களுக்கு எங்களது ஒரு சந்தோஷுக்கான ஒரு ஞாபக பரிசு. இது அடுத்தது மிவிஷா, உங்களுக்கான ஒரு ஞாபக பரிசு. லரிஷியா, இது உங்களுக்கான ஒரு அன்பு பரிசு. சரி, இப்பொழுது கூறிக்கொள்ளுங்கள், எவ்வாறு இருந்தது இந்த அனுபவம்? இன்றைய நிகழ்ச்சியிலே முதன்முறையாக நீங்கள் பங்கு பெற்றிருக்கிறீர்கள். மிவிஷா, நீங்கள் கூறுங்க. நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ணினான். இது வாஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது நல்ல ஃபன்னாக இருந்தது. இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் டூ. சரி, சந்தோஷ், நீங்கள் கூறுங்க. ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இது என்னோட முதல் வாட்டி டிவிஐயில் இருக்குது. I really enjoyed it. Thank you to everyone. நீங்கள் யாருக்காவது நன்றி சொல்ல போகிறீர்கள்? என்னோட அம்மா, அம்மாப்பா, என்னோட ரிலேட்டிவ்ஸுக்கு ஒரு பெரிய ரொம்ப நன்றி. நன்றி. மிவிஷா, பேசிக்கொள்ளுங்கள். நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல போகிறீர்கள்? அம்மாவுக்கு நன்றி. அவள் நான் எவ்ரிடே கிளாஸுக்கு ப்ராக்டிஸுக்கு கொண்டு போகிறா. சரி, நன்றி. நீங்கள் லிஷா, நீங்கள் யாருக்கு நன்றி சொல்ல போகிறீர்கள்? என் டீச்சர் அண்ட் என் அம்மா அப்பாவுக்கும் எல்லாருக்கும் நன்றி. ஈவன் இவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. ரிஹர்சல் டைமுக்கு கொண்டு வரது, ஸோ எல்லாத்துக்கும் நன்றி. ஆமாம், இதுவரை நீங்கள் இந்த டிவிஐ HD தொலைக்காட்சியிலே மியூசிக் கனெக்ஷன் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தீர்கள். கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் CMR நிர்வாகத்தினருக்கும் எங்களது அன்பான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மற்றொரு பொழுதிலே நாங்கள் உங்களை சந்தித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள்.